ஒரு ஓப்பனிங்ல சுனில் கமின்ஸ் வந்து ஒரு நாள் போடணும் ஃபர்ஸ்ட் 4 ஸ்பெல்ல பாருங்களேன். ஸ்டார்க் வந்து இந்த கரெக்டா பிளே ஆஃப்ஸ்ல எதுக்கு எனக்கு 25 கோடி கொடுத்து வாங்கினாங்கன்னு நான் காமிக்க போற மாதிரி அவர் கரெக்டா பிளே ஆஃப்ஸ்ல போட போறாரு. பட் இந்த சைட்ல யார் ஆடுறா அவனுக்கு? அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், அவங்களும் என்ன கன் ஃபார்ம்ல இருக்கான். டிராவிஸ் ஹெட் அவன் கண்ட்ரிமேன், அவனுக்கு தெரியாத ஸ்டார்க் எங்கெல்லாம் போட போறான்னு. So the late string of Bui is going to be a big factor. So this Cummins Bhunesh Kumar factor is going to be huge என்னோட ஒப்பீனியன்ல. Hi guys, welcome to Cheeky Chika. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Guys, before we start, shout out to our sponsor Campa. Pudiya India's favorite beverage, Campa is back, Chika. Yes, நம்ம Campa, India's புதிய கூல் ட்ரிங்க். நம்ம மறக்காதீங்க, relaunched by Reliance Consumer Products. Summer drink. Yep, just Campa just 10 rupees for 200 ml. Click the link in the description below to check it out. Chika, playoff time, ultimate time IPL. இங்கதான் the real heroes, the real super heroes who stands up on the clutch moment. எல்லாரும் இங்கதான் really they are always made during these playoffs தான். So obviously நமக்கு எல்லாருக்கும் தெரியும் top 4 யார் finish பண்ணாங்கன்னு. Let's go straight to the points table, Chika, before we welcome everyone, so that starting of the show le நமக்கு எல்லாருக்கும் தெரியும் KKR, SRH, RR and RCB. So KKR, SRH tomorrow, Chika. Who's it going to be, Chika? In a tough contest. Obviously, KKR missing Phil Salt. Sunrisers Hyderabad on a superb momentum. Chasing the problem in சொன்னாங்க. நேத்திக்கு நம்ம பார்த்தோம். ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போனாங்க பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டா 214. In fact, they chased it, but they did it in their own style. வளக்கணும்னு 1 over to spareல முடிச்சாங்க. But yes, Chika, so who are you giving this edge to? See, one thing apply, KKR க்கு என்ன problem now, last 2 matches washed out. So the momentum நீ ஒரு வார்த்தை யூஸ் பண்ண இல்லையா? Cricket is game of momentum, viewers, புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு. அந்த momentum மிஸ் பண்ணீங்கன்னா sometimes you tend to lose out. For example, சில டைம் என்ன ஆகும், KKR குவாலிஃபை ஆயிட்டு திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு ஆடுவாங்க ரொம்ப நாள். இங்க என்ன ஆயிடுத்து KKRக்கு 2 மேட்ச் இல்ல, மேட்ச் பிராக்டிஸ் இல்லைன்னு சொல்ல வரேன். வித்வுட் சால்ட் அவங்க எப்படி ஆடுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இவனை வச்சு ஓபன் பண்ணுவாங்க, குர்பாஸ் வச்சு ஓபன் பண்ணுவோம். குர்பாஸ் வச்சு ஓப்பனிங் எப்படி செட் ஆகும் அதுன்றது ஒரு பிக் கொஸ்டின். அது அவங்க சைட்ல. From a SRH point of view, yes, the momentum is on their side, but still, only good news for SRH நான் சொல்லுவேன் என்னன்னா, they are playing in a neutral venue. கல்கட்டாலையும் ஆடல, ஹைதராபாத்லயும் ஆடல. Ahmedabad was slightly batting oriented wicket என்னோட ஒப்பீனியன்ல. So it's going to be a very, very good contest. அங்கனா I think they are going to miss Phil Salt a lot. என்னோட ஒப்பீனியன் KKR is going to miss Phil Salt a lot. Definitely they'll miss him a lot. Phil Salt definitely going to be a big miss. I completely agree with you, Chika, on the point. See, நிறைய நம்ம இப்போ இந்த மாதிரியும் பார்க்கலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் ஒரு 11 days கேப் இருந்தது, Chika, பிஃபோர் திஸ் பர்டிகுலர் மேட்ச். ஸோ ஆனால் அந்த 11 days கேப்ல இல்ல, கமின்ஸ் வந்து ஒரு சூப்பர் பாயிண்ட் சொன்னாரு. எனக்கு ஐடியல் டைம்ல இப்போ வந்து ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு, எங்களுக்குலாம் வேர்ல்ட் கப் வேற இருக்கு போனோம், ஸோ வி நீடட் திஸ் பிரேக். ஹென்ரி கிளாசனும் ஆக்சுவலி செட் த சேம் திங். பட் தி ஒன்லி அட்வான்டேஜ் தே ஹேட் இஸ் தே ஹேட் ஆல்ரெடி குவாலிஃபைட். ஒரு லெசர் ப்ரெஷர் மேட்ச் அவங்க வின் பண்ணனா தே ஹேட் அ சான்ஸ் டு கோ டு டாப் 2. So they could ease themselves into it. இப்போ Travis Head first ball out ஆனாரு. So but even after that Abhishek Sharma took the game and he took it really well. So அந்த problem KKRக்கு வந்து இப்போ அது டெஃபினட்டா ஒரு ப்ராப்ளமா இருக்கும். They can't ease into the game. ஏன்னா it is a playoff game. அவங்களுக்கு must win situation. Obviously, I mean, if you lose you do go, you have that second chance, but ideally you'll want to win and go to the final. So correct, momentum not KKR. One opinion good மச்சா, இதெல்லாம் சரிதா ஜெனிகா. அடி வா, come back to the point now. நீ என்ன நினைக்கிற? உனக்கு என்ன நினைக்கிற நீ? In all honesty, அந்த Phil Salt ஓட ஃபேக்டர் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கலாம், Chika. I feel அது வந்து ஒரு டெஃபினட்டா அது ஒரு ஃபேக்டரா இருக்கும். என்னன்னா KKR ஓட ஸ்பின் அட்டாக் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன், இவங்க 2 பேரும் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். அண்ட் SRH ஓட பேட்டிங் லைனப் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் சசெப்டபிள் டு ஸ்பின். எக்ஸப்ட் ஃபார் அபிஷேக் சர்மா, மீது எல்லா பிளேயர்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண முடியும் அகேன்ஸ்ட் ஸ்பின். ஸோ ஐ திங்க் அங்கதான் வந்து ஒரு ரியல் பேட்டிலா இருக்க போகுது. இஃப் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேன் ஹேண்டில் சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஒரு 8 overs 60 runs மட்டும் அடிச்சிருந்தாங்கன்னா, மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் அரோரா, ஐ திங்க் தேர் பேட்டிங் வில் பி ஏபிள் டு டேக் இட் டவுன்.
See, one சொல்லட்டுமா, let me go for the batting order. First, KKR என்ன strength ன்னு பார்க்கலாம். What is strength and weakness of KKR பார்க்கலாம். சுனில் நாராயண் yes factor ஒன்னு கரெக்ட். பட் சுனில் நாராயணுக்கு வந்து I don't know இவங்களுக்கு யார் அந்த மாதிரி சுனில் நாராயண் பேட்டிங்ல பார்த்தோம்னா yes. இவங்க போலிங்ல என்ன பண்ண போறாங்க, சுனில் நாராயண் யார் வச்சு பண்ணுவாங்க. அங்கதான் ஐ ஃபீல் கமின்ஸ் வந்து சுனில் நாராயண் ஒரு ஓவராவது போடணும் என்னோட ஒப்பீனியன். அந்த தொண்டை மண்ட ரேஞ்சில் போட்டு ஷார்ட் அப்படி புல் அடிச்சு நேரம் அடிக்க வைக்கணும். அணி அது ஒரு பண்ணவே இல்லை. யாருமே சுனில் நாராயண் ஆக்சுவலா அவ்வளவு ட்ரை பண்ண மாதிரி தெரியல எனக்கு. அதுல that's why I feel ஒரு ஓப்பனிங்ல சுனில் நாராயணுக்கு கமின்ஸ் வந்து ஒரு ஓவராவது போடணும். ஃபர்ஸ்ட் 4 ஸ்பெல்ல போடுவார் அவங்களுக்கு. ஆனா புவி ஃபேக்டர் தான் ரொம்ப கீ. அணி அந்த புவிக்கு அந்த பால் ஸ்வைங் மூலம் ஆலன்னு வச்சுக்கோ, ஸ்பேட் எடுத்துருவான் சுனில் நாராயண். லெட் மீ டெல் யூ ஒன் திங், ஸ்பேட் எடுத்துருவான். So the late swing of Bhuvi is going to be a big factor. So this Cummins Bhunesh Kumar factor is going to be huge in my opinion. And Gurbaz dear viewers மறக்காதீங்க, yes அவன் ஆடினது கிடையாது. பட் வேர்ல்ட் கப்ல குர்பாஸ் வந்து இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ரேஞ்சில எல்லாம் பால் போட்டிங்கன்னு வச்சுங்க கைட்டி கொடுத்துருவான். ஸ்கொயர் கட் கவர் டிரைவ். அவன் வந்து ஆஃப் சைட் பிளேயர், அவன் பேசிக் பிரைமரி ஆஃப் சைட் பிளேயர் குர்பாஸ். வேர்ல்ட் கப்ல நல்லா ஆனா நீ அவன் டெஃபினட்டா ஒரு கேகேஆருக்கு வந்து அவங்களோட பிகெஸ்ட் பிளஸ் என்னன்னா இந்த சீசன் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க சீக்கா. அவங்களோட ஓப்பனிங் நம்மளுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். மிடில் ஆர்டர் ஆனா ஒன் அணி ஸ்ட்ரைக் ஓகே வெங்கடேஷ் ஐயர் திஸ் ஆடி இருக்கா அணி. பட் ஸ்டில் மிடில் ஆர்டர் ஹஸ் பீன் ரைடிங் தி ஓப்பனிங் ஸ்டார்ட்ஸ் அணி. லெட்ஸ் பீ வெரி கிளியர். சீக்கா என்ன சீக்கா 14 மேட்ச்ல அவங்க வந்து காமிச்சிட்டாங்க சீக்கா. உங்களுக்கு மிடில் ஆர்டர் யார் வந்து அடிக்கணும். ஆண்ட்ரே ரசல் எப்போ உள்ள வந்தாரோ அடிச்சிருக்காரு. Shreyas Iyer has chipped in actually. Yes, அவரோட பெஸ்ட் ஃபார்ம்லாம் நம்ம பார்க்கலனா கூட he's chipped in. நிதிஷ் ராணா லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா ஆடினாரு. ஓகே அணி ஒரு மேட்ச் வச்சு நீ சொல்லாத அணி. நான் என்ன சொல்றேன், அவங்களோட மிடில் ஆர்டர் ஆப்பர்சூனிட்டி கச்சிருக்கு அவங்களுக்கு. அதான் சொல்றேன்டா, ஆப்பர்சூனிட்டில they have done well சீக்கா. அங்கதான் இவங்க எப்படி கேப்டலைஸ் பண்ண போறான்னு பார்க்கணும். யாரு எஸ்ஆர்எச் இவங்க எல்லாமே நம்ம பேசியாச்சு. அந்த ரமன்தீப் சிங்னு நீங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் நீங்க பாத்தீங்கன்னா இல்ல சூப்பரா இருந்திருக்கு. எல்லா மேட்சும் 9 balls 22, 10 balls 20, 8 balls 15 அந்த மாதிரி சம கான்ட்ரிபியூஷன்ஸ் குத்துன்னு இருக்காரு சீக்கா. தேர் மிடில் ஆர்டர் இஸ் ஆல்சோ செட். அவங்களோட மிடில் ஆர்டர் கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கு. ஓகே லெட்ஸ் கம்பேர். அவங்க மிட் ஓகே நீ ஓப்பனிங் போலாம். அங்க வந்து குர்பாஸ் இவன் சுனில் நாராயண் அபிஷேக் ஆர் ஆப்வியஸ்லி மோர் அபிஷேக் ஆர் பாருங்க. லெட்ஸ் அதான் ஃபேடன் அபிஷேக். சோ இங்க ஓப்பனிங்ல இவங்க அடிச்சிடுறாங்க அவங்க நம்பர் 1. அண்ட் மச்சான் ஸ்டார்க் எல்லாம் பூச்சி புடிக்கணும்னு தோணுது நாளைக்கு மச்சான். ஹெட் எல்லாம் நீ சொல்லுவ ஸ்டார்க் வந்து பிக் மேட்சஸ் வச்சு செமி ஃபைனல்ஸ் ஸ்டார்க் வேற லெவல் போலிங் போடுவான். பட் நாளைக்கு இந்த ஹெட் மட்டும் பூச்சி புடிங்கி ஸ்டார்க் எல்லாம் நெட்ஸ்ல நிறைய ஆடி இருப்பான் மச்சான். மறக்காத ஸ்டார்க் இப்ப போடுற மாதிரி போலிங் எல்லாம் போட்டா பாட்டுக்கோ. அங்கே பார் நர்மதா, இங்கே பார் சபர்மதி, அங்கதான் அடிமா போட்டு ஆக்ஷன் இருப்பான் நாளைக்கு ஹெட் அவனை போட்டு. பாருங்களேன் ஸ்டார்க் வந்து இந்த கரெக்டா பிளே ஆஃப்ஸ்ல எதுக்கு எனக்கு 25 கோடி கொடுத்து வாங்கினாங்கன்னு நான் காமிக்க போற மாதிரி அவர் கரெக்டா பிளே ஆஃப்ஸ்ல போட போறாரு. அப்ப நீங்க சொல்ல போறீங்க ஸ்டார்க் இது வரைக்கும் நீ உண்மையை சொல்ல. நீ இது வரைக்கும் 14 மேட்ச் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதுல 12 மேட்ச் ஆடி இருக்கான் ஸ்டார்க். 12 மேட்ச் எப்படி போட்டிருக்காங்க. How would you rate Stark's bowling? It has been poor Chika, the doubt கிடையாது. But there is always an opportunity. இந்த மாதிரி பெரிய மேட்ச்ல he did it for Australia. நீங்க past track record எடுத்து பாத்தீங்கன்னா he's done it for Australia over years. Maybe அதே மாதிரி தான் நீங்க வேர்ல்ட் கப்ல எடுத்து பாருங்களேன் Chika. ஃபுல் லீக் ஃபேஸ் நீங்க பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒழுங்காவே போடல. ஃபைனல்ஸ்ல மட்டும் வேற லெவல்ல போட்டாரு அவர். ஒத்துக்கிறானே. பட் நான் என்ன கேக்குறேன், எல்லா வாட்டியும் அப்படி நடக்க முடியுமா மறக்காத அணி. ஹீஸ் ஆல்சோ ஏஜிங் அணி. ஹீஸ் நாட் தி யங்கர் ஸ்டார்க். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். எஸ் இப்ப நவம்பர்லாம் பண்ணான்னு சொல்லலாம். பட் இந்த சைடுல யார் ஆடுறா அவனுக்கு? அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். அவங்களும் என்ன கன் ஃபார்ம்ல இருக்கான். டிராவிஸ் அவன் கண்ட்ரிமேன். அவனுக்கு தெரியாத ஸ்டார்க் எங்கெல்லாம் போட போறான்னு. நேத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பால் ஹர்ஷ்தீப் சிங் ஒரு பியூட்டி ஒரு ஜாப்பர் எடுத்தாரு ஹெட்டுக்கு. சோ மேபி அங்க வந்து போடணும்னு பார்க்கலாம். ஸ்டார்க் கேன் ஆல்சோ டூ இட். பட் ஐ எம் நாட் சேயிங் ஹி இஸ் கோயிங் டு டூ இட். I am saying I won't write Stark off now. I think he'll definitely come up Chika. இந்த ரெண்டு மேட்சஸ்ல I think key factor மச்சான் ஹர்ஷித் ராணா வைபவ் வரோரா மச்சான். அந்த ஓபனிங் ஸ்பெல்ல வைபவ் வரோரா. நாளைக்கு வைபவ் வரோரா ஆடுவாங்களா ஆட மாட்டாங்களான்னு தெரியல. அந்த வைபவ் வரோரா கீழ் அந்த அவன் வந்து ஸ்வைங் சொல்ற பால் ஸ்வைங் அப்படி வெளில எடுத்துன்னு போறான். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வெளில எடுத்துன்னு போறான் தெரியுமா. 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர். அந்த பால் ஸ்விங்ஸ் அவே டு லெஃப்ட் ஹேண்டர். அந்த வைபவராஜன் ஓபன் பண்ணி அவன் மச்சான் அந்த பால் ஜஸ்ட் ஷார்ட் லைக் ஆஃப் அண்ட் மிட் பால் வெளில பாதி கச்சக்கு நடத்தானா அங்க எஸ் போத் டிராவிஸ் ஹெட்
and Abhishek Sharma susceptible. அந்த bowling படம் நல்லா இருக்கும். எனக்கு I'll go Stark way Chika. நாளைக்கு if anything ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் அகேன்ஸ்ட் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா, எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் டிராவிஸ் ஹெட், ஏதாவது ஒரு சான்ஸ்னா ஐ ஃபீல் மிச்சல் ஸ்டார்க் will have a better opportunity to take his wicket. ஏன்னா அந்த இல்ல மச்சான் வைபவ் வரதான் அடிப்பான். நீ எடுத்தா வைபவ் வரதான் அடிப்பான் கச்சக்ஸ். என்ன? ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் தான். பட் ஹேவிங் செட் ஆல் திஸ் Chika, வைபவ் வரோட மச்சான் கச்சக்னு எடுப்பான் பார். ஸ்லிப்ல போட்டு எடுத்தா ஸ்லிப்ல கச்சக்னு போட்டு எடுக்கணும். இல்லனா போட்டு பொளந்துருவான். லெட்ஸ் பி வெரி கிளியர். எங்கேயாவது ஒரு வீக்னஸ் இருக்குன்னா சன்ரைசர்ஸோட பேட்டிங், அவங்களோட மிடில் ஆர்டர் ஸ்டில் ஒன்லி டிபெண்டன்ட் ஆன் ஹென்ரிக் கிளாசன் அண்ட் நிதிஷ் ரெட்டி. ராகுல் பத்தி லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் காமிச்சாரு கிளிம்சஸ் ஆஃப் கமிங் பேக் டு ஃபார்ம். ஸோ அது ஒரு குட் சைன். பட் ஓவரால் அவங்களோட மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் நிறையவே நடந்திருக்கு Chika. ஸோ எனிதிங் there is where the challenge is going to be according to me Chika. அவங்களோட ஓபனர்ஸ் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணா கூட if they lose out in the middle, enna they are not going to be able to hit Narine and Varun Chakravarti like that Chika. நான் வந்து அதுல நான் இப்பவே வந்து அது சொல்லிடுவேன். Narine and Varun Chakravarti அவங்க 8 overs வந்து 100 runs அடிச்சிட்டாங்கன்னா I will completely surrender to Ed and Abhishek Sharma. 100 runs 12 runs no சொல்றியா நீ? 12 runs was very high நீ. 8 overs 4 overs 50 அவங்க அடிக்கிற ஃபார்ம்ல இப்போ 4 overs 50 எல்லா bowler அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒதுக்குறா நீ. பட் அந்த கிளாசன் பாத்தியா அந்த ஒரு மேட்ச்ல ஆல்மோஸ்ட் எங்கேதோ மேட்ச் எடுத்து வின் பண்ணி கொடுக்க பார்த்தான். அதனால என்ன சொல்ற, ஆனா கிளாசன் வந்து இவன் எப்படி வருண் சக்கரவர்த்தி எப்படி கிளாசன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறான், சுல்ல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போறான்றத கொஸ்டின். ஏன்னா அங்க அந்த மாதிரி சமயத்தை கிளாசன் வந்து ஃபுட் ஒர்க் எல்லாம் தான் ஆடுறான். நேத்து கூட பார்த்தா ஆடிட ஒரு ஷாட்ல பேக் ஃபுட்ல ஸ்ட்ரைட் 6 அடிச்சான். அந்த மாதிரி ஷாட். பட் எஸ் அகமதாபாத்ல அந்த ஷாட் ஆட முடியும் ப்ராபபிலி என்னோட ஒப்பீனியன்ல. But Nadula dip in form has been huge for Klaasen. So Klaasen also can be susceptible. Ani avanga middle order or mari sama case. Ivanga rendu per actually unda. That is what I am saying. Narine and Varun Chakravarti together avangaloda 8 overs எனக்கு தெரிஞ்சு maximum 65 to 70 runs தான் கொடுப்பாங்க Chika. 8 runs and over தான் maximum they can take. So I don't think அனி நீ பாரு அவன் என்ன பண்ணுவான். நிதிஷ் ரெட்டி நோட் வச்சிருக்கான் தெரியுமா? வருண் சூப்பரா பால் விட்டு வருண் மச்சான் நீ கம்மியா போய் 8 overs 100 ன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியை 1 for 55 அடிச்சாங்க Chika. பொளந்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் வருண் சக்கரவர்த்தி ஆஃப்டர் தட் அந்த 3 for 33 அந்த டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அப்புறம் his form just completely changed. He became a different he went back to the old beast. and இப்போ இருக்கிற ரிதம்ல இப்போ இருக்கிற ஃபார்ம்ல அவரோட 4 ஓவர்ஸ்ல வந்து 35 runs 2 wickets எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. பட் if Sunrisers நான் உண்மையை சொல்லட்டுமா, they'll have to challenge Sunrisers. ஆனா ஒண்ணு மச்சான், நீ ட்ரிபாதி ஆடி அவங்க இப்ப நீ ட்ரிபாதி ஆடுவாங்க, சம்மி சிங் ஆடுவாங்க 11ல. அவங்க இன்னொரு மீடியம் பேசுவாங்க. நீ நேற்றுக்கு வச்ச போலிங் எல்லாம் அடிச்சா போட்டு பொழுதுவாங்க. அப்பா டக்கர் போலிங் நேற்று அவங்க Sunrisers. லெட் மீ பி வெரி கிளியர். அவங்களுக்கு they need a spinner. They have to bring back Mayank Markande. அது வந்து Mayank Markande வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் வேணும் அணி அவளுக்கு. இந்த ஷபாஸ் அஹமட் வச்சுன்னா முடியாது. இது கேட்கறேன் நான் உங்ககிட்ட. நீங்க லெக் ஸ்பின்னர் வச்சு ஆடணும்ன்றீங்க. நான் வந்து ஒன்னு கேட்கட்டா, கிளென் பிலிப்ஸ் உள்ள எடுத்துட்டு வருது பெட்டரு அந்த விஸ்வகாந்த் வைசாக்கு. அண்ட் இன்னொன்னு கூட நான் சொல்லுவேன், நீங்க மயங்க் மார்க்கண்டே உங்களுக்கு ஆடணும்னா நீங்க ஆடுங்க, இல்லாட்டி வாஷிங்டன் சுந்தர் கூட எடுத்துட்டு வரலாம். ஏன்னா கேகேஆர்ல லைனா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. குட் பாயிண்ட். நீ ஒரு பாயிண்ட் சொன்னியா, இந்த வைசாக் விஜயகாந்த் பதில் நான் வந்து கிளென் பிலிப்ஸ் ஆடுவேன். நீ சொன்னிய ஒரு பாயிண்ட். அப்பா நீ வேணா சொல்லு அவங்க மிடில் ஆர்டர் will be deadly. பட் அவங்க நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றாங்களே. நான் ஐ அக்ரி வித் யூ. கிளென் பிலிப்ஸ் ஆடிதான் ஆடணும். நானாதான் கிளென் பிலிப்ஸ் ஆடுவேன் நாளைக்கு. அந்த விஜயகாந்த் வைஷ்காந்த் நல்லா போனான் மேட்ச். பட் அவன் வச்சுன்னா நான் ஆட மாட்டேன் நான். லெட் மீ பி வெரி ஃப்ராங்க். இந்த மேட்ச் கிளென் பிலிப்ஸ் ஆல்ரவுண்டர் அவங்களுக்கு வேணும். நீ பேட்டிங் மிடில் ஆர்டர் இல்லைன்னா செம கேஸா இருக்கு, ஒரு ஹாலோவா இருக்கு. ட்ரிப்பாத்திலாம் நேற்றுக்கு ஒரு மேட்ச் அடிச்சா மச்சான். பட் நேற்று வந்து ஒரு மாதிரி they all know they are qualified. அந்த தைரியத்தில் ஆடினாம. ஓகே புரிஞ்சுதா உனக்கு? திரிபாதி வச்சு நான் இந்த மேட்ச் ஆடுவேன்னா கடை நான் ஆட மாட்டேன். நான் உண்மையை சொன்னா ஆட மாட்டேன். நான் இந்த மாதிரி திரிபாதி வச்சு ஆட மாட்டேன் நான். ஓகே ஐ வில் bring in Glenn Phillips and இந்தியனுக்கு ஒரு மீடியம் பேசர் எடுத்துன்னு வரேன். either I'll drop Samir Singh and bring a medium pacer and continue with Tripathi. I don't mind continuing with Tripathi, but I'll bring an Indian medium pacer. I think Indian pacer or medium pacer வரும். but I think ஒரு leg spinner வேணும் அனி உனக்கு. ஃபோர்த் ஆப்ஷன் அதான் சன்வீர் சிங் பதில நீங்க வந்து
ஒரு இந்தியன் மீடியம் பேசர் ஆடலாம். லெக் ஸ்பின்னர் ரியலி தேவையா சிக்கா? ஏன்னா உங்களுக்கு வந்து சுனில் நரேன் இருக்காரு, நிதிஷ் ராணா இருக்காரு, வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு, ரிங்கு சிங் இருக்காரு, 4 லெஃப்ட் ஹேண்டர் சிக்காட்டே. லெக் ஸ்பின் போட ரூல் இருக்காடா நீ? அப்படின்னு சிக்கா உங்களுக்கு இது கேளுங்களேன், உங்களுக்கு ஷபாஸ் அஹமட் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இருக்காரு, கிளென் பிலிப்ஸ் ஒரு ஷபாஸ் அஹமட்லாம் போட்டு அடிக்கிறான் இந்த சீசன் முழுக்க. ரொம்ப நிறைய போய் இதே ஷபாஸ் அஹமட் ஒழுங்கா போட்டு தான் நான் ஒத்துருப்பேன். ஷபாஸ் அஹமட் எடுத்துட்டு போடான்னு ஒத்துட்டு இருப்பேன். இல்லைன்னா நீ வாஷிங்டன் சுதாடு வாஷிங்டன். ஓகே, நீ குட் பாயிண்ட் மேட். நீ மயங்க் மார்க்கெட் வேணா வாஷி ஆடு. ஏன் வாஷி ஆட மாட்டேங்கிறாங்க? ஏன் வாஷி மேன் அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லைன்னு தெரியல எனக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஐ டோன்ட் திங்க் they'll change their team. எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் நோ இந்த வின்னிங் மொமெண்டம் மாத்துவாங்களா இல்லையான்னு தெரியல. பட் ஐ திங்க் எங்கேயாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் if they get caught out it's because அவங்களோட மிடில் ஆர்டர்ல டெஃபினட்டா ஒரு பெரிய கேப் இருக்கிற மாதிரி இருக்கு. Bowling is also not deadly ani. Let me be very frank. நேதி bowling பார்த்தோம்ல. என்னடா ஒரு எங்க இருந்தோ எடுத்துனால அடிச்சாங்க போட பஞ்சாப்ல. 215 அடிச்சாங்க பஞ்சாப். எங்க இருந்தோ எடுத்துனாங்க பஞ்சாப். Let's not forget. So பஞ்சாப் போட்டு பொளந்துட்டாங்க. And don't forget it's not the Punjab first line attack. இது வந்து second line batting attack இது. இதை வச்சு அடிச்சாங்க நேதி பஞ்சாப். So அது சஷாங்க் அடிக்கல, அசுதோஷ் அடிக்காம இவ்வளவு அடிச்சாங்க அவங்க. So bowling கொஞ்சம் அத்தர்வா தாய்டே பிரப் சிம்ரன் அதான் நீ அந்த மாதிரி 2 பேர் மாட்டினா அவங்களுக்கு மாட்டிக்கலாம்ல. So they are one medium pacer shot ani. Let me be very frank. They are one medium pacer shot. So ஜெயதேவ் உனக்கட் தான் திருப்பி வரணும். ஐயோ உனக்கட்ட அவன் ஊர்லயே சீக்கா இது வேணா கேக்குறேன். உம்ரான் மலிக்னு ஒரு bowler இருக்காரு. இந்த KKR டீம் பார்த்தாலே 5 wicket a match வந்து 4 wickets a match, 3 wickets a match. Why can't they just bring a surprise and bring Umran Malik in for this match, Chika? Okay, good idea. திடீர்னு நல்ல நீ என்ன மாதிரி யோசிக்கிறிய பரவாயில்லையே. ஜிகா வியூவர்ஸ், அந்த லாஃப் என்ன லாஃப்னா அவர் ஃபுல்லா இந்த இயர் சரண்டர் பண்ணிட்டாரு. இந்த வருஷத்துக்கு நான் ஏன்டா சரண்டர் பண்ணோம்? ஏதோ ஆர்சிபி மேட்ச் பண்ணி கிவ் யூ கிரெடிட்ரா. பெரிய விஷயம் பண்ண சொன்னதுதான். நானா எஸ் உம்ரான் மலிக் 2 years பேக் குமுன்னு ஏத்தினான். அந்த பையனை போட்டு ஷெட்ல போட்டாங்க. இட்ஸ் ராங். அவனை கொண்டு வா, ரா பேஸ் ஏத்துங்க. சுனில் நரேன் வீக் அகைன்ஸ்ட் ஷார்ட் பால், ஸ்ரேயர் வீக் அகைன்ஸ்ட் ஷார்ட் பால், நிதிஷ் ராணா வீக் அகைன்ஸ்ட் ஷார்ட் பால் போடுங்க. ரசல் வீக் அகைன்ஸ்ட் ஷார்ட் பால். கில்லுக்கு துட்டு போட ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? I would definitely do that move, Chika. நான் வந்து கிளென் பிலிப்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்துட்டு உம்ரான் மலிக் நான் எடுத்துட்டு வருவேன். நான் வந்து ரொம்ப ஸ்பின்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் Chika. ஏன்னா KKR batting lineup is very good against spin. So I'll have Glenn Phillips to give me off spin. Shabazz வேணும்னா 1 or 2 overs. I'll manage 4 overs between them. அந்த 16 overs of medium pace நான் போடுவேன் Chika against KKR. Okay, good. அது மாதிரி பண்ணணுமே. But they don't play அந்த ஆப்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. உம்ரான் மலிக் அப்படியே ஷெட்ல தள்ளி விட்டு ஒரு 2 வருஷம் ஆச்சு அவங்க ஷெட்ல தள்ளி. அவன் என்ன ஷெட்லயே இருக்கான் அந்த பையன். I'm sure he's not bowling so badly. I don't think he's that bad a bowler that அவனை நேரா உள்ள தடத்துக்கு. You all saw raw pace can do wonders. இது வரைக்கும் பார்த்துருக்கோம் நம்ம. And now the batsman weak against short ball. நம்ம இன்னும் இந்த சீசன் முழுக்க அணி ஒரு பாயிண்ட் பாத்தியா, எந்த டீமும் ரெண்டு ஷார்ட் பால் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணது கிடையாது. என்னடா உம்ரான் மலிக் கொடுத்தானா 2 ஓவர்ல மேக்ஸிமம் 25 ரன் கொடுப்பானா, 30 ரன் கொடுப்பானா அவனுக்கு. பட் வேற அதே 2 ஓவர்ல ஒரு 30 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தானா போறாது அவனுக்கு. 100% they'll take it. அதே 2 ஓவர்ல நம்ம பாத்துறோம் இந்த கேகேஆருக்கு அகைன்ஸ்ட் அத ஒரு 5 ஓவர் எடுத்துருக்காரு Chika. So he has a 5 wicket all against this. I know CCA ground எடுத்தாது ஞாபகம் இருக்கு, மறக்கவே மாட்டேன் நான். And இதுவும் குஜராத்தும் வெரி சிமிலர் விக்கெட். ஏனா ஒரு ரெட் சாயில் விக்கெட் தான் most likely they'll play in. Black soil wicket கொடுத்தாங்கன்னா maybe different story. They can give both Chikaanga. But என்ன சாயில் விக்கெட் எல்லாம் கொடுனாச்சு, என்ன சாயில் விக்கெட் எல்லாம் கொடுனா that boy got raw pace and he had done well. I think that is the time you have to give to those guys. இந்த மாதிரி young fast bowlers கொடுங்கனா ஒரு opportunity கொடுங்களே, நல்லா இருக்கும்ல. வெயிட் பண்ணி பார்க்கணும் அது பண்ணுவாங்களா இல்லையா. ஏனா ஒரு கமின்ஸ் மாதிரி ஒரு கேப்டன் இருக்கானா நீ. Cummins is a good captain. அவன் சொல்லி கொடுக்க மாட்டான் இந்த மாதிரி போடுற ஏத்து மச்சான். Cummins was a raw fast ball in the young days. அவன் போட மாட்டான். ஐபிஎல் டைம்லலாம் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்காது Chika. உங்களுக்கு ஐபிஎல்லாம் you're a thoroughbred professional. நீங்க அங்க இருந்தானோ you should know your role. அந்த டைம்ல வந்து கத்து கொடுக்க முடியும்னால அது ரொம்ப கஷ்டம் Chika. அந்த டைம்ல உங்களுக்கு கொடுக்க முடியாது அனி. நாங்க வந்து டேய் கோச்சிகா சொல்றது என்னடா ஓலற நான் கத்தியானா கோச் எஸ் அனி இப்படி வந்து ஆக்ஷன் அத சொல்ல
இங்க போடுறா கும்மு கும்முன்னு ஏத்துறா தில்லிக்கு துள்ளி அவங்க போடுற கரெக்டா தான் சொல்ல எல்லா போலர் மீட்டிங்லயும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சீக்கா? எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு பர்டிகுலர் பிளான் கிட்ட இங்க போடணும் அங்க போடணும்னு. அன்னைக்கு டேல வந்து போலர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க, இல்லாட்டி பேட்ஸ்மேன் வந்து சூப்பரா ஆடுவாங்க. இட் ஹேப்பன்ஸ். சோ அப்போ அனி வந்து நாட் கேப் ஓகே லெட் மீ புட் திஸ் அனி நீ ஐ டோன்ட் நோ அபௌட் யூ அனி அவங்க பண்றாங்க பண்ணல அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. நாட் கேப்னா இருந்தா உம்ரான் மலிக் இறக்குவானி 4 பேர் வீக் அகைன்ஸ்ட் ஷார்ட் பால்ஸ் ஒன் கீ பிளேயர்ஸ் அது நேரா கும்மு கும்மு தொண்டை மண்டை இறக்க வேண்டியதான நேரா. நான் அதான் சொன்னேன் ஜிக்கா, நான் உம்ரான் மலிக் ஆடுவான் நாளைக்குன்னு. நீ சொல்ற மாதிரி உம்ரான் மலிக் கிளென் பிலிப்ஸ் ஆடணும் எஸ்ஆர்எச் வின் பண்ணணும்னா ஒரு உண்மையை சொல்லிடுறேன். பட் வேற இதே நேத்து வச்ச டீம் போனான்னு வச்சுக்கோ ஐ கிவ் டு கேகேஆர். கேகேஆர் துண்டா ஷூட் நேத்து ஆடின டீம் வச்சு நேத்து ஆடின வச்சு போலிங்லாம் வச்சு அவங்க போனான்னு வச்சுக்கோ அவங்க நாளைக்கு அகமதாபாத்ல துண்டா அடிச்சு போயிடுவான். ஸ்ரேயஸ் ஐயர் அவனே ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 50 அடிச்சு போடுவான் நாளைக்கு. if Glenn Phillips அந்த ஒரு சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா I feel Sunrisers Hyderabad will be much stronger. So அவங்களுக்கு வின் பண்ணனும்னா I would rather say bring in Glenn Phillips, Umran Malik. If they go on இதே டீம் வச்சு கூட 100% வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு obviously because of Travis Head and Abhishek. But the more likelihood is if they go on with the same team KKR will probably beat them. But Chika நீங்க நம்ம எல்லாமே Sunrisers Hyderabad பேசின்னு இருக்கோம். KKR சைட்லயும் பார்க்கலாமே என்ன வீக்னஸ் இருக்குன்னு. அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல வந்து ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் அரோரா அவங்க 2 இந்தியன்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆண்ட்ரே ரசல் has been in very good bowling form Chika. And he's done well against Sunrisers Hyderabad in the past அவரோட bowlingல. So he's also going to be a key factor. First match against Sunrisers Hyderabad 64 not out 2 for 25. 2 crucial wickets எடுத்தாரு அவரு. So he's done well against this team. அவருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும் against this team. Obviously Naren Salt is not going to be there Chika. அந்த ஃபேக்டர் தான் I don't know. நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது இங்க இந்த நாளைக்கு ரமானுல்லா குர்பாஸ் can come in and play a blinder. But if there is a weakness அங்க ஒரு டெஃபினட்டா அந்த Salt and Naren partnership not being there is going to be a problem for them. என்னோட ஒப்பீனியன் குர்பாஸ் நாட் a bad option அனி. அவனும் பாப்பான் அவன் ஆப்கானிஸ்தான் எப்படி வேர்ல்ட் கப் ஆட போறாங்க. அண்ட் போன வேர்ல்ட் கப்ல டீசெண்டா பண்ணா அனி குர்பாஸ் மறக்காத நீனு. ஓப்பனிங்ல வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்லாம் கொஞ்சம் பால் இங்க அங்க காமிச்சாங்க போட்டு வீரி தள்ளிடுவான். ஆனால்தான் புவியோட ஃபர்ஸ்ட் 3 ஓவர் ஐ திங்க் புவி ஆப்வியஸ்லி போல் 3 overs in a row. புவி ஸ்பெல் இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட் ஃபார் சன்ரைசர்ஸ். புடிச்சு அடிச்சிடுவாங்க. பட் ஐ ஸ்டில் பிலீவ் they need a good Umran Malik மாதிரி ஒரு மீடியம் பேசர் ரோனானி. நட்டு மிடில் ஓவர்ஸ் இஸ் குட். Nattu will do usual job in the middle order. Nattu has been bowling very well. Nattu will do it. And Cummins maybe he'll do a good job because Nattu ni partner is consistent போடுறான். Except LSG match though, the எல்லா மேட்ச் பார்த்தா ஒரு மாதிரி கன்சிஸ்டன்டா நல்லா போட்டுருக்கான் Nattu. Nattu will do his job. புவி அந்த ஸ்விங்கிங் ஸ்பெல் வரணும்ல அங்க அவனுக்கு. அது வருமா குஜராத்ல இட் வில் ஸ்விங் Chika. அங்க டெஃபினட்டா எப்பவுமே அங்க ஸ்விங் ஆகும். குஜராத்ல நீங்க பாத்தீங்கன்னா ஷம்மி வந்து சூப்பரா அங்க பண்ணிருக்காரு. ஐ திங்க் ஹில் கெட் சம் ஸ்விங் இன் குஜராத் ஃபார் ஷுவர். ஐ திங்க் ஹில் பி a big key Chika. SRH ரெக்கார்ட் நரேந்திர மோடி ஸ்டேடியம் 3 மேட்ச் ஆடி இருக்காங்க, 1 வின் பண்ணிருக்காங்க, 2 உதப்பட்டிருக்காங்க. they won it batting first Chika. அவங்களோட ஹையஸ்ட் டோட்டலே 162 தான் இந்த கிரவுண்ட்ல. it hasn't been a very high scoring ground for them Chika. in the ground actually they have struggled in their batting. So KKR நீங்க போன மேட்ச் பாத்துமேடா SRH போன மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ட் 160 அவுட் ஆனாங்கடா. 160 டா போன மேட்ச் தான் அது. அந்த மாதிரி விக்கெட் கொடுத்தாங்கன்னா KKR க்கு ரொம்ப அட்வான்டேஜ் Chika. அந்த மாதிரி ஸ்லோ விக்கெட் கொடுத்தாங்கன்னா அனி ஸ்லோ விக்கெட்டோ ஃபாஸ்ட் விக்கெட்டோ எனக்கு அதை பத்தி தெரியல. என்ன மாதிரி விக்கெட் கொடுக்க போறாங்க we cannot judge sitting today. But as a team you should be prepared to play all kinds of wickets. If you are going to be a championship side, if you want to win the championship இந்த மாதிரி தான் பண்ணியானு அவங்க. So that is where I believe that okay, I don't know what kind of wicket it is, but I still believe on papers it's going to be a very close game. Let me be honest. நீ என்ன prediction எல்லாம் கேட்டா எனக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு. இப்போதைக்கு on paper and current form and everything நீங்க பாத்தீங்கன்னா KKR are better Chika இப்போதைக்கு on paper. KKR actually இந்த டீம் ஆடி see இது எனக்கு வந்து I want SRH to win. எனக்கு வந்து SRH I am rooting for them to win the cup. So அது வேற விஷயம். நாளை மேட்ச் பத்தி பேச போல நாளை வேன் மீட் பண்ணாதான் ஒரு கப்பே அவனுக்கு. Honestly same team இதே டீம் ஆடி விக்கெட் மட்டும் கொஞ்சம் திரும்பிச்சு. but I think it will be a good wicket Chika. So I எனக்கு SRH Chika நாளைக்கு என்னமோ புல் ஆஃப் பண்ண போறாங்கன்னு தோணுது Chika.
See, Ani, as much I would like to like, I want SR Ashwin at least parallel. They have done well. I mean, as a team, they have done well. They have played. And என்ன புடிச்சனா வந்து என்னோட brand of creed ஆடுறாங்க மாதிரி டமால் டிபீட் பட்டா பாக்கியம் படாடி லேக்கியம் அவங்க ஆடுற கிரிக்கெட்டே பட்டா பாக்கியம் படாடி லேக்கியம் நம்மள மாதிரி கிரிக்கெட் நம்மள எப்பதான் பிடிக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி கிரிக்கெட் அப்படி டமால் அவுட்டா ஃபர்ஸ்ட் பால் அவுட்டா அவுட் ஃபர்ஸ்ட் பால் 6 ஃபர்ஸ்ட் 4 எட்ஜா 4 அபிஷேக் சர்மா நம்மள மாதிரி தான் ஆடுறான் நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு அது மாதிரி பேட்டிங் நான் பாக்குறதுக்கு பட் ஆனால் நாளைக்கு கேகேஆர் ஆனா கேகேஆர் வந்து ஒரு மாதிரி வந்துட்டாங்க ஆனா இன் ஆல் ஃபேர்னஸ் அபிஷேக் சர்மா who's in my team of the year Chika actually நான் நம்ம team of the year select பண்ணும்போது நம்ம அத பத்தி பேசலாம் I'm not in a hurry. I'm the chairman of selectors. I'll select slowly. I'll think calmly. Then we will argue about that later. அந்த லீக் ஃபேஸ்ல நான் பார்த்ததுல அபிஷேக் சர்மா எல்லாரும் டிராவிஸ் ஹெட்னு பேசினே இருக்கும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல he has got a higher strike rate almost similar amount of runs ஒரு 500 runs என்னனால அந்த ஸ்டாட்ஸ் நம்ம பார்க்காதனால we see that milestone அந்த 50 100s 350s தான் அடிச்சிருக்காரு பட் எல்லா மேட்சும் ஒரு 30 40 50 of 20 balls 350 under 20 balls Chika his slowest 50 was the last 50 which was of 20 balls all the other 12 balls 40 and impact actually even impact has been a better impact than Travis Head. Let me be very clear. The impact created by this boy is better than Travis Head. And not a big. Now, you know, okay, but since you're talking about Abhishek Sharma, why not use him with the ball? He's a better bowler than Shabaz Ahmed. Abhishek Sharma, I do a Talwan Alagi. Now, Glenn Phillips, all the more I'll bring in Glenn Phillips. இல்ல உங்களுக்கு bowling option பைசகான் விஜயகாந்த் வந்து ஆட மாட்டேன் நாளைக்கு நான் கிளென் பிலிப்ஸ் தான் ஆடுவேன் எனக்கு மிடில் ஆர்டர்ல பேட்டிங் எல்லாம் கோயிந்தா மச்சான் புரிஞ்சுக்கோ ஞாபகத்துல எங்கேயாவது ஓப்பனிங் 2 பேர் கொட்டினான்னு வச்சுக்கோ பொட்டலமாண்டு போயிடுவான் கேகேஆர் இவங்கள சரி நீங்க கேகேஆர் போறீங்களா கேகேஆர் போல நான் கிவிங் யூ ஐ அம் பிளேயிங் தி டெவில்ஸ் அட்வொகேட் டுடே யார் என்ன பண்ணணும்னு சொல்றேன் இந்த மேட்ச் இப்படி பண்ணனும் அப்படி பண்ணனும் எனக்கு வந்து லாஜிக்கே கிடையாது ஏனா கேகேஆர் ஆர் ஃபேவரட்ஸ் இந்த மேட்ச்ல எல்லா மேட்ச் அப்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா கேகேஆர் ஆர் ஸ்லைட்லி அஹெட் பட் ஐ அம் பேக்கிங் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் Chika எனக்கு என்னமோ தெரியல அவங்க வந்து கரெக்ட் டைம்ல வந்து ஒரு பீக் பண்ற மாதிரி இருக்கு பாருங்க அவங்களுக்குன்னு வந்து கரெக்டா தே ஹேவ் குவாலிஃபைட் டாப் 2 அந்த இது இருக்கும் தே ஹேவ் பிளேட் தட் ஒன் கேம் கேகேஆர் ஏன் தி ஒன்லி ரீசன் வை ஐ திங்க் அந்த ரஸ்டினஸ்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இஃப் எஸ்பெஷலி டாஸ் இஸ் கோயிங் டு பி a big factor for me Chika டாஸ் வின் பண்ணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா bowling ஃபர்ஸ்ட் எடுக்கணும் Chika ஐயா bowling-ஆ என்னாச்சு உனக்கு நான் நல்லா பேட் பண்ணுவேன் பேட் தம் அவுட் நீ போலிங் தான் அவங்க பொட்டல போட்டு போயிடுவாங்க நான் சொல்ல பாரு நான் நல்லா பேட் பண்ணுவேன் எஸ்ஆர்ஹெச் பேட் பண்ணி தான் ஆனும் ஃபர்ஸ்ட் போலிங் ஃபர்ஸ்ட்லாம் பேட்டிங் செகண்ட் நீ வாங்கிடுவேன் நாளைக்கு நீ இதெல்லாம் இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் விட்டுருப்பா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது ஸ்டாட்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஓகே பேட்டிங் ஃபர்ஸ்ட் விக்கெட் திஸ் விக்கெட்ல அவங்க ஹோம்ல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் Chika ஏன்னா டியூ கிடையாது ஹைதராபாத்ல சோ அதனால அந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிரில்லியண்டா வர்க் ஆயிருக்கு இந்த விக்கெட்ல வந்து சேசிங் இஸ் ஆல்வேஸ் a better option Chika why due sets in Chika there's a huge advantage in this stadium நீங்க பாருங்க 6 matchesல வந்து 4 matches batting second teams have won but due இருக்கானே உனக்கு எங்கடா due interior part of India எங்கடா due இருக்கு உனக்கு என்ன sure due factor இருக்கு Chika 100% due was a big factor yeah I don't know இதுக்கு இருந்திருக்கா உனக்கு எங்கயாவது yes குஜராத்ல அதனால தான் எல்லாரும் bowling first எடுப்பாங்க ஏனா அங்க கொஞ்சம் டியூ வரும்னு I mean I'm suddenly my mind is off I don't know I thought உனக்கு வந்து it's not near the coastal area so why should there be a due factor there there is always a due factor in Gujarat Chika எனக்கு புரியல எனக்கு ஒண்ணும் புரியல under lights and under the dew the second innings batting gets slightly easier Gujaratல last year நம்ம playoffs finals பார்த்தோம் CSK won while chasing first match ஆனா குஜராத் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி அந்த 227 Mumbai Indians could have chased it down Surya Kumar Yadav and Nehal Vadera was doing it superbly லாஸ்ட்ல கொஞ்சம் தடுமாறினாங்க லாஸ்ட் இயர் இதே குஜராத்ல தான் but I will still say chasing is better according to me Chika ani due no due நான் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன் ஆச்சுனா ஒரு 210 ஆச்சுனா சன்ரைசர்ஸ் will win let me put it this way because chasingல இவங்களுக்கு வந்து சால்ட்டும் கிடையாது இவள் ஒரு எஸ் குர்பாஸ் இஸ் a good player why I still back குர்பாஸ் அடிப்பான்னு எனக்கு தோணுது பட் சேசிங் வச்சே ஸ்கோர் போர்ட் பிரஷர் மணி நேத்துக்கு அடிச்சா 215 பட் நீ இந்த வருஷம் எடுத்து பார்த்தனா 20 matches team batting would score more than 201
only 5-6 matches team batting second have chased out more than 200. இதான் ஸ்டாட்ஸ் படிச்சு நாங்க போட்டேன், கமெண்ட்ரி படிச்சு போனாங்க. 20 matches this year team scoring more than 200 have won batting first. Only 5-6 games chasing the people have won. So அது பிரகாரமே பார்த்தா நீ அடிச்சா 210 அடி வின் பண்ணி போயிட்டாரு மச்சான். சேசிங் வந்து அவ்வளவு ஈஸியான 210 அடிக்கிறது. இப்பதான் I want SRH to win, SRH team I want them to win the cup. I want to win cup. அடினா இவங்க தான் மேக்ஸிமம் 200 அடிச்சிருக்காங்க, இவங்க தான் அடிக்கணும்னா வேற யாரும் அடிக்க போறான், நீ நான் அடிக்க முடியும். அதுவும் ரைட். ஆனா above 200 SRH இந்த சீசன் வந்து கன்சிஸ்டன்ட்டா அடிச்சிருக்காங்க. Especially batting first. Last time was the first time they chased and they scored more than 214. So they will also be quietly confident, Chika. Chasing la வந்து இப்போ I don't know, Chika. I'm playing the conditions, Chika. Na conditions in பாத்தீங்கன்னா in Ahmedabad chasing is a better option in எனக்கு தோணுது. I'm just playing the conditions. But நீங்க சொன்ன மாதிரி என் கேப்டன்சி குருட்டா முட்டா கேப்டன்சி அணி, உன் கேப்டன்சி வேற மாதிரி. நீலாம் ரொம்ப வந்து காபி புக் கேப்டன்சி போற, எதெல்லாம் குருட்டா முட்டா கேப்டன்சி. உனக்கு எதுக்கு டிஃபரன்ஸ்? எனக்கு உனக்கு ஒத்தே வராது. அதனால வந்து நம்ம ஷோலயே ஒத்து வரல, அப்புறம் எப்படி கிரிக்கெட் ஒத்து வரும் சொல்லி பார்க்கலாம். சரி, ஓகே. சரி, யார் வின் பண்ண போறாங்க அதை சொல்லுங்க. அனி it all depends on நீ சொன்ன மாதிரி சொல்லுங்க. நீ அட்டாக் நான் வந்து மனசுல இன்னும் கிளாரிட்டியே வரலடா எனக்கு. ரொம்ப மனசுல கிளாரிட்டி வந்தா இல்ல, டெஃபினட்டா எனக்கும் இல்ல. ஏன்னா எனக்கு ஆல் ஆனஸ்டி எனக்கு உண்மையை சொல்றேன், எனக்கு மனசுல கிளாரிட்டியே வரல. சில டைம் மனசால வரும். ஒண்ணேதான் சீக்கா, அது only reason why நான் அந்த வாட்டி ஆர்சிபி ஒரு இப்ப நீ வந்து நீ சிஎஸ்கே லூஸ் ஆர்சிபி சொன்ன மேபி உனக்கு மனசார வந்தது. நான் ஒரு வாட்டி ஆர்சிபி வில் பீட் எஸ்ஆர்ஹெச் சொல்லிச்சு போன வாட்டி ஒரு மனசார வந்தது எனக்கு. அதுவும் இப்ப ஆர்சிபி டவுன் அண்ட் அவுட் அந்த ஸ்டேஜ்ல நான் சொன்னேன் ஆர்சிபி பீட் எஸ்ஆர்ஹெச்னு. எனக்கு மனசார எனக்கு எந்த டீம் படுதுன்னு படம் மனசார ஒண்ணுமே படல எனக்கு. ஐ பிலீவ் யுவர் வியூவர்ஸ் வாட் எவர் யூ வாண்ட் give it, it should come consciously from within you. From within me, I have no clarity in this match. I'll tell you honestly. There's no clarity in this match. இல்லடா எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல. உனக்கு வந்து எனக்கு கிளாரிட்டி தான் சொல்லி prediction. I don't want to give a prediction. இதுதான் I mean prediction for the sake of prediction. I don't want to give a say prediction for the sake. I'm only putting pluses and minus. ஆனா ஒரு big plus point நம்ம விட்டோம் மச்சான் அணி. ஆனா அவங்களுக்கு மச்சான் அந்த ஹர்ஷித் ராணான்னு ஒரு தருகானே அவளுக்கு பிஸ்டா போலர் வியூவர்ஸ். அவனை ஆக்சுவலா இந்தியன் 25ல வச்சுக்கணும். என்னோட ஒப்பீனியன் அந்த பையனை சீக்கிரம் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் போட்டு இந்தியா ஆட வைக்கணும். ஹர்ஷித் ராணா, ஹர்ஷல் பட்டேல்லாம் இந்தியா காட்டலாம், ஹர்ஷித் ராணா இந்தியா ஆடலாம். செம்ம கும்முக்கும் ஏத்தலாம், இன்டெலிஜென்டா போடுறான், வெரி வெரி குட் பாய். அது கொஞ்சம் நக்கல் தான் இருக்கு, அது விட்டுரு. இந்த சின்ன பையன் நக்கல்லாம் கொஞ்சம் உண்டே. என்னது கொஞ்சம் தேவையில்ல, ஒரு ஃபாஸ்ட் பவுலரா கொஞ்சம் அந்த அக்ரெஷன் தேவையில்ல. அது எடுத்துட்டு போட அதை பத்தி எனக்கு அவ்வளவு அக்ரெஷன் இருக்கு. பட் ஹி இஸ் a very good bowler அணி. அவன் தான் ஒரு டிஃபரன்ஷியேட் ஃபேக்டரா இருக்க போறான் என்னோட ஒப்பீனியன்ல. ரெண்டு டீமுக்கு டிஃபரெண்ட். ஒண்ணு அவன் அடி வாங்கினானா கேகேஆர் அவன் அடி வாங்கினானா கேகேஆர் வின்னு. இந்த ஹர்ஷித் ராணான்ற போலர் இஸ் பீன் a key bowler. நீ பாரு கீ மேட்சஸ்ல அவன் தான் காணி வின் பண்ணி கொடுத்துருக்கான் அவங்களுக்கு இந்த வருஷம். எனக்கு வந்து கீ பிளேயர் வந்து கேகேஆர் பொறுத்த வரைக்கும் none other than சுனில் நரேன். நாளைக்கு அவர் எப்படி பேட்டிங் ஆட போறாரு, எப்படி போலிங் போட போறாரு, அவரோட 4 overs. ஓகே, லெட் மீ ரீஃப்ரேஸ். எனக்கு வந்து ஹர்ஷித் ராணா, சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி போலிங்ல தான் அந்த காம்பனன்ட் நான் சொல்ல வரேன். ஏன் ஹர்ஷித் ராணா சொல்ல வரேன்னா அண்ட் வைபவ் வராத நியூ பால் அணி மிச்சல் ஸ்டாக்லாம் எனக்கு பட்டா பாக்கியம் படாடி லேக்கியம் தான் நாளைக்கு. அதுதான் 4 பவுலர் சொல்லிட்டீங்களே, அதுவே போதுமே உங்களுக்கு. 4 பவுலர் ஒழுங்கா போட்டாலே மேட்ச் வின் பண்ணிடுவீங்க. நான் 4 பால் நான் தான் சொல்றேன். மிச்சல் ஸ்டாக் பட்டா பாக்கியம் படாடி லேக்கியம் தான் சொல்றேன் உனக்கு. பாரு நாளைக்கு மிச்சல் ஸ்டார்க்கு பாட போகுது. பாரு மச்சான், மிச்சல் ஸ்டாக் அபிஷேக் சர்மா உடாம் பாரு நாளைக்கு. டேய் அபிஷேக் தைரியமா போடு, உடுமச்சி கவலையே பட மாடு. ஸ்விங்கும் ஆது கிங்கும் ஆது. நாளைக்கு யார் வின் பண்ண போறாங்க இந்த பேட்டில்? 20 crores அது 25 crores எது வின் பண்றான்னு பாக்கலாம் நாளைக்கு. யார் வின் பண்ணுவாங்க? நான் வந்து கமெண்ட்ஸ் பக்கம் போறேன். நாளைக்கு 20 crores will beat 25 crores ன்னு சொல்லுது. 20 crores will beat 25 crores உன்னோட ஆப்ஷனா? நான் வந்து எனக்கு ஆனஸ்டா சொல்றேன், எனக்கும் எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் வின் பண்ணா பெட்டரா இருக்கும். ஏன்னா கேகேஆர் வின் பண்ணிருக்கேன். கேகேஆர் ஆனா ஒரு மந்தமான சைடு ஆனா அது ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு மாதிரி என்னன்னா அந்த மிட் ஆர்டர்ல ஒரு மாதிரி தான் ஆடி ரைடிங் ஆன் சால்ட் நரைனோட இதுல ஆடி இருக்காங்க. வாட் இஸ் இட் சீகா? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் have
நீங்க சால்ட் நரேன்னு நீங்க சொன்னீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் only ridden on Travis Head and Abhishek Sharma. ஒத்துக்கிறேன்டா. ஐயோ நான் தம்பி வாய் முடிக்கிறதுக்குள்ளே லபக்கு பிடிக்கிறியா நீ போட்டு ஒரு கேட்ச் பிடிக்கிறியா போட்டு. ரெண்டு டீமுக்கும் அதான் ஒரே ப்ராப்ளம் தான். பட் நோ, கேகேஆரோட மிடில் ஆர்டர் ஹஸ் டன் பெட்டர் than சன்ரைசர்ஸ். கேகேஆர் மிடில் ஆர்டர் வந்து they have just survived, Ani. Let me be very honest. They have also played against some ordinary bowling and ordinary team. They've just survived. KKR middle order. I still believe. இதே டீம் தான் சீக்கா. என்ன சீக்கா? ஏய் மச்சான், அந்த காஷ்மீர் எக்ஸ்பிரஸ் எடுத்துனாடா. காஷ்மீர் எக்ஸ்பிரஸ் எடுத்துனாடா. என்ன சீக்கா? இவங்க இதே டீம் தான் எல்லாரோடையும் அகைன்ஸ்டா ஆடுனாங்க சீக்கா. இவங்க என்ன they have just survived on playing ordinary teams. யார் ordinary teams? They have beaten all the top teams. ஆர்டினரி டீம் சொல்லப்பா. ஐயோ ராமா, என்ன லோபோ என்ன லோபா ஆனா ஒண்ணு எனக்கு கேட்ச் பிடிக்க பாக்குறேன். என்ன நான் என்ன சொன்னா, அவங்க ஆர்டினரி மிடில் ஆர்டர் வச்சு போயிட்டாங்கன்னு நான். Chika, your exact words was, and the middle order வந்து இந்த just survived by hitting against these ordinary bowling attacks against. Sometimes they scored against low scores chase பண்ணிருக்காங்க. நீ they didn't score high chases. Top or out big chase தான் போலவங்க. புரிஞ்சுக்கோ. They didn't have to because their bowling is that good. அதான் நான் சொல்றேன். லோ சேசிங்ல ஹாப்பி. The middle order did well, not in big chases. அதான் நான் சொல்ல வரேன். நீ வேற எதுவும் இல்ல சீக்கா. அவங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா என்ன சீக்கா சொல்றீங்க? you know what you're trying to do. You're trying to find a point to put them down. There is no point. அவங்களோட மிடில் ஆர்டர் I'm not putting them down. எனக்கு அவன மாமனா மச்சானா அவங்க, இவங்க SRH மாமனா மச்சானா யாரும் ஒண்ணு கிடையாது. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. I am talking in neutral point of view. Actually KKR லைனப்ல நீங்க பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் மட்டும் தான் ஒழுங்கா அடிக்கல சீக்கா. அவங்களோட மிடில் ஆர்டர் எல்லாரும் Ani, that's what I see. That middle order did not have the pressure to or pressure situation ஆடல. இன்னும் ஒரு பிக் pressure situation middle order வரல to chase a big total to get big runs. அதுதான் சொல்ல வரேன். நீ அதனால 14 கேம்ஸ்ல அவங்க எல்லா கேம்லயும் they faced a lot of good situations. அவங்க middle order has stood up and delivered when it mattered. Ani, not exactly not. I won't agree with that. அவங்க the score boardல காமிக்க முடியாது. எனக்கு அவ்வளவு டைம் இல்ல நமக்கு காமிக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் சொல்லிட்டா. மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்டா Phil Salt and Sunil Narine சீக்கிரமா அவுட் ஆனாங்க. எவ்வளவு சேஸ் பண்ணாங்க? யார் வந்து அடிச்சாங்க? வெங்கடேஷ் ஐயர் வந்து அடிச்சார்ல. அப்போ எவ்வளவு சேஸ் பண்ணாங்க? எங்க எவ்வளவு சேஸ் பண்ணாங்க? இவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் 173 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அதான் சொல்ல வரேன். அடிச்சது 173 தான். அதான் சொல்ல வரேன். அடிச்சது 173 தான். 173 இஸ் ஓகே சீக்கா. அவங்களோட bowling சீக்கா. நீங்க கிரிக்கெட் வந்து எப்படி பார்க்கணும்னா, இல்லடா 173 டெட் ஸ்கோரா உனக்கு? ஒரு நிமிஷம். இந்த வருஷம் 173 குட் ஸ்கோரா உனக்கு? They defended it, Chika, comfortably by they beat Mumbai Indians. That's a different point. That is a different point. You are talking something different. நீ என்ன சொல்ற? அவங்க மிடில் ஆர்டர் நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. 173 வந்து டிஃபெண்டபிள் டோட்டலா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ்ல அவங்களோட bowling அட்டாக்குக்கு டெஃபினட்டா டிஃபெண்டபிள் Chika. நாளைக்கு 170 வின் பண்ணுவாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட. சீக்கா, அந்த ஒரு மேட்ச் they have stood up. நீங்க என்ன அப்படி கேக்குறீங்க? 173 அடிச்சீங்கன்னா ஓகே. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் திருப்பி போட்ட 173 க்கு பொட்டலம் பண்ணாங்கன்னா அவங்க அடிக்க முடியாதா? யாரு என்ன யாரு? இவங்களோட bowling attack is like that strong சீக்கா. உங்களுக்கு சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி. நான் ஒத்துவே மாட்டானே. நாளை உண்மையை சொல்லட்டுமா நீ? நாளை கேகேஆர் மட்டும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 173 ல அவுட் ஆனான்னு வெச்சுவானி. SRH வின் பண்ணிடுவானி. Phil Salt 5 அவுட், 8 அவுட். அங்கரேஷ் ரகுவன்ஷி 13, ஷேயஸ் ஐயர் 6. அவங்களோட பேட்டிங் லைனப் 50 for 4. அங்கேருந்து வந்து வெங்கடேஷ் ஐயர், மணிஷ் பாண்டே வந்து அந்த மேட்ச் ஒரு ஹீரோவா இருந்தாரு. ஞாபகம் இருக்கா இல்லையா? எவ்வளவு அடிச்சாங்க? This is that Mumbai Indians game where they won by 24 runs, 169 எக்ஸாக்ட்டா அடிச்சாங்க. So they okay. இது 169 இவங்க நல்லா ஆடுனாங்கன்னு சொல்றியா? இல்ல மும்பை இந்தியன்ஸ் மட்டுமா ஆடுனாங்களா 145 சொல்லுவியா? சீக்கா, நான் உங்களுக்கு ஆனஸ்டா கேக்குறேன். யாரோட மிடில் ஆர்டர் பெட்டரா இருக்கு சீக்கா? எது? Between both on the teams. Papers, technically KKR middle order is better. Middle order arguing here, Chika. Then why I am not arguing that. Ani, wait, Ani. No, let me ask you. Let me put it this way. Manish Pandey வெச்சு இவங்க மேட்ச்ல வின் பண்ண வந்துட்டாங்கன்னா God save KKR. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மேட்ச் வின் பண்ணாங்க. He came, he did his job. Give a player his due. Don't say God save KKR. That is smart thinking by Gautam Gambhir sending Manish Pandey at that particular time. அது அந்த மாதிரி யோசிக்கணும் நீங்க. என்ன அணி உங்களுக்கு பிடிக்கலனா இவங்க 145 அணி let me put this way. பிடிக்கலனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. He is come is done.
அணி பாம்பேயோட பொழைச்சாங்க. 2 மேட்சும் பாம்பேயோட பொழைச்சாங்க. எனக்கு தெரியுது பாம்பேல ஆடின மேட்ச் இது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தெரியுது 24 runs, Chika. Correct, Ani. It was, I think, if I'm right, that match was played in Bombay, if I'm right. Correct. Yeah, அதுதான் ஒரு நல்ல சைடோட இது Chika. Winning matches when you are not at your best. அப்படின்னு பார்த்தா நிறைய டீம்ஸ் 167 சேஸ் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க நீ. They didn't even qualify. What is your point? Your point was KKR ஓட middle order is not good. Sunrisers Hyderabad ஓட middle order is also not good ன்னு சொல்லிட்டீங்க. யாரோட middle order better ன்னு கேட்டேன். KKR ன்னீங்க. அதுக்கு அப்புறம் பின்ன என்ன ஒண்ணு குதிச்சுன்னு இருக்கீங்க? KKR's middle order is better ன்னு நீங்களே சொல்லிட்டீங்களே. எந்த டீம்ல அவங்களுக்கு பவுன்சர் போட்டு எடுத்துருக்காங்க? எந்த டீம்ல அவங்களுக்கு பவுன்சர் போட்டு எடுத்துருக்காங்க இது வரைக்கும்? ஒரு டீம் சொல்லுங்க. நீங்க எந்த டீம் தான் பவுன்சர் போட்டு எடுத்துருக்காங்கன்னா 14 மேட்ச் ஆயிடுச்சு, யாருமே பண்ண முடியல. சோ மேபி தே அதான் ஒண்ணு புரியல. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அனலிஸ்ட்லாம் உள்ள? இது அனலிஸ்டோட ஜாப் இல்ல Chika. இது வந்து bowler-ஓட ஜாப் Chika. சும்மா எல்லாம் ஐயோ ராமா ஐயோ நீ தான் சொன்ன bowling meeting, bowling coach, bowling எல்லாம் 10000 கோச் வச்சிருக்கீங்க உள்ள. இதுவும் சொல்லிடுறேன்ல, நீங்க எல்லாரும் அனலிஸ்ட கத்துறீங்க. எப்போ பார்த்தாலும் நீங்க அனலிஸ்ட கத்துறீங்க, கோச் கத்துறீங்க. அனலிஸ்ட் சொல்லப்பா சப்போர்ட் ஸ்டாஃப் ஏப்பா உனக்கு 2 பவுன்சர் கொடுத்திருக்காங்க. You think those cricketing brains don't go there in the meeting and tell them? They really no, do tell them. Why is it they not implemented it? Tried it. The bowlers don't implement it inside the ground. அதுதானே Chika pressure. ஒரு பால் போட்டு அடி வாங்குனாங்கன்னா நெக்ஸ்ட் திருப்பி போட மாட்டாங்க Chika. உங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லவே கூடாது Chika. நீங்க எவ்வளவு பவுன்சர் பண்ணிருக்கீங்க? இது நான் 2 பவுன்சர் பட மேக்ஸிமம் என்ன 2 பவுன்சர் அணி உண்மையா சொல்ல நீ 2 பவுன்சர் என்ன மேக்ஸிமம்? You think in the conversation they wouldn't have had? You really I don't know. எனக்கு எந்த டீமே ட்ரை பண்ணலையே, அதுதான் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கா நீ. இல்ல Chika, மேபி தே ட்ரைட். அந்த ஒரு பவுன்சர் ட்ரை பண்ணி ஒரு ஹுக் ஷாட் டாப் எட்ஜ் பட்டு 6 போயிருக்கும். அந்த டாப் எட்ஜ்ல 6 போகுது. 2 6 போட்டோம். 2 பால் 2 6 போட்டோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஓவர் கேப்டன் உங்க கையில பால் கொடுக்க மாட்டான். அதுதான் பிரச்சனை. ஐயோ அங்கதான் அணி தப்பு பண்றாங்க. பவுன்சர்ஸ் a ball where you can get their viewers. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க viewers. பவுன்சரோட தியரினா டைரக்ஷன் ஆஃப் பவுன்சர் ஒன்னு இருக்கு. அந்த இட்ஸ் நாட் ஆக்சுவலி a bouncer. Wrong word. Bouncer is a wrong word. Using the short ball effectively. Short ball இங்க தொண்டையில போட்டு இப்படி பிளாக் பண்ணி அடிக்கிற மாதிரி இப்படி பண்ண viewers. இப்படி பண்ணாங்கன்னா ஒன்னு மூக்கு மேல போகும், இன்னும் ஒரு 6க்கு போகும், 2 போகும். அந்த மாதிரி 2 பால் போடணும் எல்லாருக்கும். அது யாருமே ட்ரை பண்ணல. எப்படி வந்து ஒரு சென்சிபிளா சிவம் தூபே கொஞ்சம் லாக் பண்ணாங்கல்ல, அது பாடி உள்ள போட்டு இன்டு பாடி போட்டு லாக் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி பாடி உள்ள போட்டு ஏத்துங்க. உம்ரான் மாலிக் வச்சு ஏத்த சொல்லு. புவி ஸ்பேஸ்ல போட்டா சபர்மதி தான், புவி பேட்ல போட்டா சபர்மதி தான், கமின் ஸ்பேஸ்ல போட்டா உனக்கு வந்து நர்மதா தான். Let me put it that way. Whereas உம்ரான் மாலிக் பேஸ்ல போட்டா மேல போட்டு பால் என்ன Chika 145 போறான் கமின்ஸ். அவன போய் வந்து பேட்ன்றீங்க. உம்ரான் மாலிக் பட் கமின்ஸ் நிறைய ஷார்ட் இந்த ஸ்லோ பவுன்சர்ஸ் போறான்டா, மெயின் பவுன்சர்ஸ் போடல அவன். Chika நான் இதுவும் சொல்லிடுறேன் Chika. நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே ஓகே. என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மாடர்ன் டே கிரிக்கெட்ல அந்த பவுன்சர் போட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த மூக்கு மேல ராஜா போக மாட்டுது, டாப் எட்ஜ் பட்டு கிரவுண்ட் விட்ட வெளில போயிடுது. So it is changed. Maybe in your time அந்த பேட்ஸோட எட்ஜ் வந்து அவ்வளவு திக்கா இல்லாதனால இதே உம்ரான் மாலிக் தான், இதே KKR டீம் தான், இதே எட்ஜ் தான் பாம்பேல எடுத்தாங்க. CCI ஸ்மாலர் கிரவுண்ட். என்ன பேசுற நீ Chika? You do know இந்த ஒரு வருஷத்துல வந்து the number of sixers has been tripled almost in the previous years. அனி இதே KKR ஓட இதே உம்ரான் மாலிக் தான் 5 விக்கெட் எடுத்தான். அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் கிடையாது Chika. போ இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுல இந்த இம்பாக்ட் பிளேயர் வாணாம்பா. அதே ரூல் தான் அந்த ரசல் ஓட விட்டான். உன்னோட ஃபேவரட் ரசல் ஓட விட்டான், எல்லாரையும் ஓட விட்டான், ஷேசர் ஓட விட்டான், எல்லாரையும் ஓட விட்டான். 2 வருஷம் முன்னாடி ஓட விட்டானா திருப்பி வந்து ஓட விட முடியுமா? அவங்க 2 வருஷத்துல டெவலப் பண்ணி வர மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட வீக்னஸ் ஒரு பவுன்சர் என்ன? அணி என்னடா அணி பேசுற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியலடா நீ. எனக்கு ஏதோ வந்து ரொம்ப வந்து தியரிட்டிக்கலா பேசுற நீ, பிராக்டிகலா நீ ட்ரை பண்ணாங்களா? Chika 100% modern day batters are working so hard on the power hittingல. நான் பாக்குறேனே Chika, everybody is improving Chika. எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு ஷார்ட் பால் ப்ராப்ளம் இருக்குன்னா நெக்ஸ்ட் இயர் ஒர்க் பண்ணி வராங்க. டெஃபினட்டா ஒர்க் பண்ணி வராங்க. இப்பெல்லாம் ஒரு சைட் ஆர்ம் bowler வந்து 150 கிலோமீட்டர்ஸ் போட முடியுது. அவங்களுக்கு வந்து ரீக்ரியேட் பண்ண முடியுது அந்த பேஸ் அட் மேட்ச். அந்த 145 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு சைட் ஆர்ம் இருக்கு, அவன் வந்து போடுவான். they are able to recreate whatever speed they are going to get in the match in the nets. That is why they are able to hit those sixes. It is a clear case of working hard. Yes, I don't know, maybe நான் இவன்லாம் யங்கர் ஜெனரேஷன், நான் ஓல்டர் ஜெனரேஷன் வியூவர்ஸ். நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஸ்டில் ட்ரெடிஷனல் பிளே தான் போவேன்.
விட்றா அப்படின்னு நான் கேப்டனா விட்றா 2 போடுற 20 ரன் போடுறா விட்றா அப்படின்னு நான் போறேன் 2 ஓவர் விட்றா 2 for 35 குடுறா அப்படின்னு சொல்றேன் சீக்கா. அது ஒரு விக்கெட் டேக்கிங் டெலிவரியா இருக்கலாம். பட் தி ஆட்ஸ் ஆர் மோர் ஆஃப் தன் நாட் பால் வெளில போய் விழ போகுது. ஏன்னா அந்த எட்ஜ்ல பட்டனா டாப் எட்ஜ் பட்டுனா வெளில தான் போகுது. நானி நடுவுல இந்த சுனில் சொல்லி எடுத்திருந்தாங்க ஷார்ட் பால்ல அவன் அதனால ஓப்பனிங்ல தூக்கினாங்க ஞாபகம் அது வந்து ஒரு 6 இயர்ஸ் பேக் 5 இயர்ஸ் பேக் 4 இயர்ஸ் பேக் பேசுறீங்க. இல்ல அதுக்கப்புறம் அவன் ஓப்பனிங்ல தூக்கிட்டாங்க இப்போ என்னடானா அவன ஓப்பனிங் சீக்கா இந்த சீசன் என்ன பண்ணிருக்காரு ராமா அதான் இந்த சீசன் யாருமே அவன் போடல நீ அவன் நடந்து அடிக்கிறதுக்கு கரெக்ட்டா போய் பால் போடுறாங்க ரைட் சீக்கா they have give the batter the credit. அவங்க நல்லா கவுண்டர் பண்ணிருக்காரு சுனில் நரேன். அத Anil, I am not taking anything away from Sunil Narine. Please, I am only saying the bowlers have not done the job effectively. But now you're blaming all the bowlers in the IPL. I am not blaming all the bowlers. I am talking about strategy, Ani. I am not blaming any bowlers. I am talking about strategy. Ani, yeah, what is the idea of talking now? என்ன ஸ்ட்ராட்டஜி யாருக்கு என்ன பண்ணணும் எப்படி வின் பண்ணணும்னு அதுதான் நான் சொல்ல வரேன். நேற்றுக்கு வச்ச போலிங் வச்சுட்டு போனாங்கன்னா SRH, I think KKR is winning hands down. Bowling was a very weak bowling, Ani. Chance கிடையாது. Let me be very honest. They definitely need Glenn Phillips, the middle order, for sure, and one more media pacer. They can't go with this kind of lamp. See, because Sambir Singh, அவன் எதிர்க்கு பேட்டிங்கே வரல அந்த பையன். உன சமாதிக்கே பேட்டிங் வரல. அதனால எதுக்கு நீ சம்பீர் சிங் வேஸ்ட் பண்ற? You are expecting a slide 5 down க்கு தான் சமீர் வர போறான் அவனுக்கு. You are expecting a slide in the top order then. Yep. Anyway, wait பண்ணி பார்க்கலாம் அது நடக்குமா இல்லையான்னு. So you are going KKR if they play the same team. If Sunrisers if they play the same team, I'm going KKR. Let me put it that way. If they're going the same team, I think I'll go with KKR. அங்க மச்சான் என்னவனா நாளைக்கு பாரு மச்சான் கொஞ்சம் நின்னட்ல அடிக்கணும்னு பார்த்தாலும் 2 6 அடிப்பான் கிளாஸ் வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேனும். அதே மாதிரி ஒரு மூக்கு மேல ஒன்று போட்டு மாட்டிப்பான். ஸ்டெப் அவுட் எல்லாம் பண்ணனா வருண் சக்கரவர்த்தி நீ போடுற போலிங்ல அதே மாதிரி போட்டு எடுத்துருவான் பாரு. ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சா வேற விஷயம். நின்னட்ல அடிக்கிறதுலாம் I think அந்த காலெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு அனிதேவ். அவனையும் ஒரு மாதிரி அடிக்காம they also strengthened him so much now this season. நீ மறக்காத கிளாஸ் விக்கெட் எடுத்தால் அவங்க கிளாஸ் விக்கெட் எடுத்தால் நடுவுல மிடில் ஆர்டர்ல சர்ன்னு காலி ஆயிடுது அவங்களுக்கு. சரி ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வின் பண்ண போறாங்கன்னு. guys before you same team KKR. I'm talking about same team. Unless SRH makes those minor changes which I'm thinking as a captain. I'm talking as a captain. SRH are going to pull it off, Chika, no matter what team. எனக்கு என்னமோ தோணுது they'll pull it off in the end. Good luck to you. If SRH wins, good luck to them. I'm happy for them. If KKR wins, good luck to them. Happy for them. It doesn't matter for me. I'm a neutral person here. As far as I'm concerned, I want a good cricket. But I'm saying what should be the strategy na patient. Guys, don't forget to check out Campa. Just 10 rupees for 200 ml. Lemon flavor, another favorite flavor. So click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers, guys.